எஸ்ஐ ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை எதுவும் பண்ணல, நீ இத்தோட இந்த கல்லை கொடுத்துரு, இது மாதிரி விற்காத. எதிர்பாராதவர்களும் ஒரு கட்டை எடுத்து மணிகண்டன் எஸ்ஐ ராஜா மீது தாக்கினதாகும். எஸ்ஐ ராஜா அதில் கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து ஓட ஆரம்பிக்கக்குள்ள மீண்டும் மீண்டும் அவர் தாக்கக்குள்ள இதுக்கு மேலே ஓட முடியாது, நம்ம உயிர் போயிருக்குள்ள நான் கன் எடுத்து போலீஸ் அடித்தாங்க. 2 காலில் பட்டுருச்சு, 2 புல்லட் 2 காலில் பட்டு 2 இது ஃபயரிங் மிஸ் ஆகிட்டு. ஆனால் அந்த இடத்துல போகக்குள்ள இப்போ இவர் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு பார்ப்பாங்க, கிளாஷ் ஆகும் தானே. எஸ்ஐ ராஜா அவர்களுக்கும் 10 தையல் மண்டையில் போட்டிருக்குங்கிறத நீ மறந்துடக்கூடாது. அவருக்கும் அது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பாதிக்குமா, சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏன்னா அரசாங்கம் தான் ஜாலியாக வைக்கலாம், நம்ம வைக்கக்கூடாது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். யார் அந்த இசக்கி ராஜா அப்படின்ற கேள்வி பரவலாக போயிட்டு இருக்கு. கல் எடுக்க போனவங்களை என்கவுண்டர் பண்ணதா ஒரு வழக்கம் வந்துட்டு இருக்கு. அது என்ன நடந்துச்சு சார் உண்மையாவே? அங்கே எஸ்ஐ ராஜா டைரக்டர் அவ்வளோ ஒரு பாக்ஸர் அவர் இல்லை, ஒரு சம்பவம் மிஸ்ஃபயர் ஆகிட்டு இருக்கிறதாண்டி ஒருத்தவங்க என்டையராக நம்ம டேமேஜும் பண்ண முடியாது. அவர் எஸ்ஐ ராஜா அவர்கள் பல்வேறு இடங்களில், அதாவது திண்டுக்கல்லில் இருந்தவங்கள நிறைய வழக்குகள் பிடிச்சிருக்காரு. பழனியில் ஸ்பெஷல் டீமாக இருந்தப்போ நிறையா வழக்குகள் அவர் அட்டாக் பண்ணி பிடிச்சிருக்காரு. நிறைய உயிர் பணம் வச்சாலும் நிறைய வழக்குகள், பெரிய பெரிய ரவுடிகள் எல்லாம் அவர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்காரு. இவரோட ட்ராவல் ஜேர்னி அவரை எங்கேயுமே ஒரு இடத்துல நிரந்தரமாக வைக்க மாட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது காவல் நிலையத்து காவலர்கள்ட்ட சில வலிவு சொல்லிக் கொண்டிருக்கணும், எஸ்ஐ ராஜாட்ட அது இருக்காது, இந்த உண்மை. பட் இந்த சம்பவம் நம்ம கென்ஷாட் அப்படின்னு பார்க்கக்குள்ள அதை ஏற்றுக்க கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும், அதான் உண்மை. இது போலீஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் 2 தரப்பாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மணிகண்டன் அவர்கள் விரைவில் மருத்துவ உதவி பெற்று ரெக்கவரி ஆகி நல்ல சுகத்தோடு வரணுங்கிறதே ஒரு கருத்து சொல்லிடுறேன். எஸ்ஐ ராஜா அவர்களுக்கும் 10 தையல் மண்டையில் போட்டிருக்குங்கிறத நீ மறந்துடக்கூடாது. என்னென்னா 2 பேரும் கல் வச்சுருக்கான், ஏதரா கல் உனக்கு எங்கே கிடைச்சதுன்னு போலீஸு கேட்குது. நான் இதுமாதிரி நான் தோட்டத்தில் மணிகண்டன்ட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக போலீஸ் அங்கே வந்திருக்காங்க, மணிகண்டனை கேட்ச் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் வயலில் தான் பக்கத்தில் இருந்திருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் தரப்பில் மணிகண்டன் பொலைட்டாக தான் பேசிட்டு வந்தாப்புல, அண்ணன் உரிமையோடு தான் பேசிட்டு வந்தார். சரி, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இதுக்கு மேலே என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, ரிமாண்ட்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். எஸ்ஐ ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை எதுவும் பண்ணல, நீ இத்தோட இந்த கல்லை கொடுத்துரு, இதுக்கு மேலே விற்காத, போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டி கேஸ் போடுறேன், ஸ்டேஷன் பெயிலே விட்றேங்கிற மாதிரி போலீஸ் தரப்பு சொன்னதாகவும், தோட்டத்துக்கு வந்தோன்னே அவங்க அப்பா அவங்க எல்லாம் உறவுக்காரவங்கெல்லாம் கூடணுன்னே ஆளாளுக்கு ஒன்று பேசவில்லை. அவங்க அப்பா பேசவில்லை. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் கல் தானே விற்போன்னா, ஐயா பெரியவரை இதுமாதிரி கல் விற்கிறது மூலம் அஃபென்ஸு, அது மூலம் தெரிஞ்சு எங்கேங்குள்ள எதிர்பாராதவர்களுக்குள்ள ஒரு கட்டை எடுத்து மணிகண்டன் எஸ்ஐ ராஜா மீது தாக்கினதாகும். எஸ்ஐ ராஜா அதில் கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து ஓட ஆரம்பிக்கக்குள்ள மீண்டும் மீண்டும் அவர் தாக்கக்குள்ள ஒரு கட்டத்தில் மயக்கம் வந்துட்டுது, ரத்தம் வேறு ப்ளீடிங் அதிகமாக இருந்திருக்கு. மயக்கம் வந்தோன்னே இதுக்கு மேலே ஓட முடியாது, நம்ம உயிர் போயிருக்குள்ள நான் கன் எடுத்து போலீஸ் அடித்தாங்கிறது போலீஸ் தரப்பு. 4 ரவுண்டு சுடப்பட்டுருக்குது. அது அங்கே உள்ள வேறு லோக்கல்கிட்டையும் விசாரித்தேன், இந்த 4 ரவுண்டு சுட்டாங்களா, வேறு யாராவது பின்னாடி இருந்தாங்களா, ஏன்னா பின்னாடி வேறு யாராவது இருந்தால் கென்ஷாட் ஆகிடும்ல அப்படின்னு. இல்லை பின்னாடி யாரெல்லாம் வேறு டைரெக்ஷனில் தான் அது நடந்துச்சு, 2 காலில் பட்டுருச்சு, 2 புல்லட் 2 காலில் பட்டு 2 இது ஃபயரிங் மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போலீஸ் தரப்புல சொன்னது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐ ராஜா அவர்கள் இந்த ஜாதி வெறியில் இது பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புதாங்களே சார். எஸ்ஐ ராஜா ஒரு அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தரை மிரட்டுவார். அவர் ஒரு அக்யூஸ்டு, கொலைகேசெல்லாம் இருக்கும். அப்போ என்ன வெட்டுவங்குத்துன்னு சொன்னியாமல் நீ எங்கே இருக்க முதல்ல சொல்லு அப்படின்னு ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. எஸ்ஐ ராஜா வெட்டுவங்குத்துன்னு சொன்னியாமல் எங்கே இருக்க சொல்லி நான் வர்றேன் அப்படின்னு. நான் ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு. சரி, நான் அங்கேயே வர்றேன் இரு அப்படின்னு. எதுக்கு வர்றேன் நீ இங்கே என்னை சுடுறதுக்கெல்லாம் இல்லை, தனியாளாக வர்றேன், நிறைய பணியாக வர்றேன், முடிஞ்சா நீ என்னை வெட்டு, ஏன்னா ஆளாளுக்கு வெட்டுறேன்னு சொல்லி ஒருத்தர் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு எல்லோரும் நம்ம ஃபயர் விட்டோம் கரெக்டாக. அதுமாரி இன்னொன்று வாட்ஸ்அப் குரூப் வச்சு ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் என்னடா வாட்ஸ்அப் குரூப் சண்டியர் பாய்ச்சி அந்த பாய்ச்சி இந்த பாய்ச்சி எல்லாம் ஒழுங்குமுறை தொலைச்சி கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி 2 இது கேட்டோம். 2 இது நம்ம போலீஸுக்கு நல்லா தானே, நல்ல போலீஸாக தானே இருக்கார் இவர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரே நாளில் அது ஒரு கம்யூனல் கிளாஷாக மாற்றுறது எனக்கு சரின்னு படலை. ஏன்னா போலீஸு போய் கம்யூனல் கிளாஷாக பார்த்தோம்னா அது பெரிய சட்டசிகளில் கொண்டு விட்டுரும். ஏன்னா இப்போ அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதமா, இந்த நாள் தான் சாத்தாங்குளத்தில் தண்டனை கொடுக்குறாங்க, 8,000 தண்டனை கொடுக்குறாங்க. அந்த சூழலில் இந்த சம்பவம் நடந்ததுன்னா இது எப்படி சரியாக இருக்கும், நமக்கு பிரச்சனை வந்திருக்கிறது தெரியாதாம்மா, துப்பாக்கி கொடுத்துருக்காங்கம்மா. நீங்கள் உண்மையாகவே போலீஸ் அட்டாக், இப்போ அவருக்கு 10 தையல் போட்டிருக்கிறது உண்மையாக போய் தானே, உண்மை தானே. அப்போ அவர் யார் அடித்தது? ஒன்றுமே இல்லை, போலீஸ் கூப்பிட்றாங்க, அம்மா கல் நான் என்ன சொல்கிறேன், கல் எல்லார் ஊர்லேயும் இருக்குமா, கல் போடுறது அவ்வளோ பெரிய அஃபென்ஸும் கிடையாது, முதல்ல அது தெரிஞ்சுங்க. அது பெரிய குற்றம்லாம் இல்லை, ஆனால் அஃபென்ஸ் நம்ம நாட்டில் விற்கக்கூடாது.
நம்ம இந்த குக்கா விற்கிறத விட கம்மியான குற்றம் தான் அது. ஓகேயா? பிளாக்ல சரக்கு ஓட்டுறதை விட கம்மியான குற்றம் தான் அது. இதை விட பச்சையாக சொல்ல முடியாது. அந்த குற்றான ஊரில் போய் ஆளாளுக்கு அவன் கட்டலையா இவன் கட்டலையான்னு எல்லாரும் கட்டிட்டா என்ன பண்ணுறதுக்கு போலீஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் கல் ஓடுதாம லஞ்சம் வாங்காம கல் ஓட்டுறீங்கன்னு சொல்லி கேள்வி வந்துடும். அதுக்கு அவன்கிட்ட போய் கேட்கக்குள்ள சரி ரைட்டு என்னோட வியாபாரம் முடிஞ்சு போச்சுன்னு கொடுத்துட்றேன்னு வாங்கிட்டு வந்துருக்கு. அப்போ ஆய்வு தகராறு ஆயுதானமாக கிளாஷ் ஆகுது. இப்போ இவர் மட்டும் தனியாக போயிட்டாருன்னா நீங்கள் சொல்லலாமா? கூட 2 போலீஸ் போயிருக்காங்களம்மா. 3 பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க காவல்துறை. யார் மேலே? எஸ்ஐ ராஜா மற்றும் கூட போன 2 காவலர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. இதுதான் முதல் கட்டம் நடந்திருக்கு. எல்லாருமே மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்க. இப்போ எப்படி மணிகண்டன் எப்படி பூரண குணமடைஞ்சு வெளியில் வரணுமோ அது மாதிரி எஸ்ஐ ராஜாவும் பூரண குணமடைஞ்சு வெளியில் வரணும்ல. மணிகண்டன் மேலே ஏற்கனவே சின்ன சின்ன கேஸ் தான் இருக்குது. எங்கள் சும்மா அடித்தடி இந்த மாதிரி கேஸ் இருக்கும்ல, பெரிய அக்யூஸ்லாம் கிடையாது. அதையும் சொல்லிடுறேன். சும்மா இந்த ஸ்டேஷனில் இருக்கும்ல பெட்டி கேஸ் மாதிரி உள்ள லெவலில் கேஸ் இருக்குது. அடித்தடி வாய்க்கு வந்து பேச இந்த வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் இப்போ மேட்ரு கிடையாது. இப்போ இந்த வழக்கில் ஃபயரிங் பண்ணது தான் பிரச்சனை ஆகிட்டு. பட் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபயரிங் பண்ணால் விட்டா என் உயிர் போயிருக்கும், எனக்கு 10 தையல் போட்டிருக்காங்க, நான் எப்படி அது ஜிஹெச்சில் ஒருத்தர் மூலியமாக விசாரிச்சோம் 10 தையல் போட்டிருக்காங்க, அப்போ நான் எப்படி பிழைக்க முடியுங்கிறது போலீஸ் தரப்பு. வாட் எவர் மேபி ஒரு சின்ன விஷயம் விசாரிக்க போகிறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுது. ஏற்கனவே ஒரு வழக்கில் திருட்டு வழக்கில் விசாரிக்க ஒரு காவல்துறை வெட்டி கொண்டுட்டாங்க தெரியும் தானே சார். அதுக்கு பிறகு தான் போலீஸ் சொன்னாங்க எஸ்ஐ லெவலில் உள்ளவங்களே பிஸ்டல் எடுத்துகிட்டு வெளில போகணும். அதுக்கு பிறகு தான் சர்க்குலர் விட்டாங்க. அதுக்கு முன்னாடி சர்க்குலர் இல்லை. எஸ்ஐ எல்லாம் பிஸ்டல் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் தான் பிஸ்டல் எடுத்துகிட்டு போனாங்க. சர்க்குலர் பிறகு தான் இது நடந்திருக்கு, இந்த பிஸ்டல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். காவல்துறையோட உயிர் தானே, அதையும் நீங்கள் பார்க்கணும். ஆனால் அவங்க குடும்பத்தார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வீட்டில் தான் இருந்தான், காவலர்கள் தான் வந்து கூப்பிட்டு போனாங்க, அவங்களே மரத்தில் ஏற சொல்லி அதை இறக்க சொன்னாங்க, அவங்களே சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பொய் பழி போடுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை, அங்கே தான் நீங்கள் புரிஞ்சிக்காமல் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாமே சொந்த கல்லை இறக்கிடு, இதுக்கு பிறகு கல் போடாத அப்படின்னு சொன்னது தான் காவலர்கள் சொன்னது. காவலர்கள் சொன்னது கல்லை இறக்கிருப்பா, வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிட்டே வா. அது தோட்டத்தில் வழியில் வரக்குள்ள மணிகண்டன் தான் கொடுத்தாருங்களோ, வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்றது இவங்க தரப்பில் சொல்கிறாங்கல்ல. வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் கல்லை இறக்கி மரத்தை வெட்டிவிட சொல்கிறது, பாலையை வெட்டிவிட சொல்லுவாங்க. பானையை இறக்கிட்டு பாலையை வெட்டி விட்டோம்னா முடிஞ்சு போச்சு, கல் வராது. அதை ஏறி செய்ய சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அது அக்கப்பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சில சோர்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த வழக்குன்றது அடுத்து எப்படி போகும்? ஏன்னா வந்து அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமே வெடிச்சிருக்கு காவலர்களுக்கு எதிராக. ஏமா சென்சிட்டிவான விஷயமா? ஆலங்குளம் வந்து முழுக்க 80% நாடார் கம்யூனிட்டி வாழ்கிற ஊர் அது. இந்த தொழில் அண்ணன் ராக்கெட் ராஜா நிற்கிறாரு, ஹரிநாடார் நிற்கிறாரு. ஹரிநாடர் 30,000 வாக்குகள் வராரு. திமுக அந்த தொகுதியில் தோற்றதுக்காரமே ஹரிநாடரோட வாக்குகள் தான் சொல்கிறேன். அதனால அந்த இடத்துல போகல. இப்போ இவர் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு பார்ப்பாங்க, கிளாஷ் ஆகும் தானே. அதை நான் நேற்றே புரிஞ்சுக்கிட்டேன். திருப்பி அந்த சாதியை சொல்கிறாங்க, இப்போ வந்து பிரச்சனை வரத்தான் செய்யும். காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க, இனிமேலும் கொஞ்சம் பிரச்சனை ஆஃப் ஆகும். எஸ்கே ராஜா அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் சார் இந்த வழக்கில்? ஒரே ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்கம்மா, எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அவருக்கும் அது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பாதிக்குமா, சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நம்ம இண்டிவிஜுவலாக வந்து இப்போ சிங்கம் படத்தில் உள்ளது மாதிரி ரியாலிட்டியில் செய்ய முடியாதுமா. டேனியை பிடிக்கிறது போவார்ல சவுத் ஆப்பிரிக்கா, அது மாதிரி இங்கே எங்கே போக முடியும்? ஆனால் அவருக்கு சொல்கிறதே செல்ல பேரே அப்படி தானே, ரியல் சிங்கம் போலீஸ் இவர் தான் அப்படின்ற மாதிரி. அதே தான் நானும் சொன்னேன். இந்த சோசியல் மீடியா மாதிரி ஒரு கூத்து உலகத்திலே கிடையாது. ஒருத்தர் கொண்டாடுறதுன்னா ஓவர் நைட்டில் கொண்டாடுறீங்க, தூக்கி போடுறதுன்னா அடுத்த நாள் தூக்கி போடுறீங்க. எப்படி அது? ஒருத்தர் வந்து நேர்மையாக அப்படின்னா நீ வந்து ஆளே கம்மியாயிட்டு. வசூல் ராஜாமே சொல்லுவார், எங்கள் அப்பா ஒரு நேர்மையான போலீஸ்காரர் அப்படின்னு சின்ன கேட்கும். நேர்மையான வாத்தியாருங்க, நேர்மையான போலீஸ்காரங்கன்னு அர்த்தம்னு. ஆனால் அது 1000 அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குது. அப்போ ஆனஸ்ட் பர்சனாலிட்டி போலீஸ்காரங்களாம் இல்லைங்கிற மாதிரி தானே இருக்குது. யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படி இப்படி இருக்காங்கம்மா. அதாவது இவர் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸோடு போயிருந்துருக்கணும் அந்த இடத்துக்கு. இல்லை ஸ்டேஷனுக்கு வரவழைச்சிருந்துருக்கணும். கல்லணி தான் வித்தன்னு சொல்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல, அது ஈஸி தானே. இன்னும் நீ தான் கல் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்கப்பா, நீ வந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயலில் போய் வீடியோ எடுத்துருக்கணும். அது யாருமே இல்லாத வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட வேண்டியது பஞ்சாயத்து முடிஞ்சிருது இல்லை. ஓவரால் கிளாஸ் எழுதி கொடுத்துருப்போ, கல் வைக்க மாட்டேன் எழுதி கொடுத்துருப்போப்பா அப்படின்னு முடிச்சிருந்துருக்கணும். பட் கென் ஷாட்டுக்குள்ளே யாருமே சீரியஸ் தான் ஆவாங்க, எளிதாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் எப்படி சொல்கிறாங்கன்னா எஸ்கே ராஜாவும் அடிக்க பாஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே என்ன நடந்ததுன்னா அவங்க தரப்பு நியாயம்தான் இருக்குது. பொது மித்துன்னு ஒன்று உண்டாக்கணும்ல, பொது கருத்து ஒன்று வரணும். பொது கருத்து இப்படி இருக்குது. ஓகே, போலீஸ் உயிரும் உயிர் தாங்கிறது என்னுடைய கருத்து. மணிகண்ட உயிரும் உயிர் தான், எல்லாரும் உயிரும் உயிர் தானே. இப்போ போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் ஒரு வழக்கறிஞரை அழைச்சிட்டு உடனே காவல் நிலையத்துக்கு போங்க, அதுதான் வழி. போலீஸ் கூப்பிட்டோன்னே போயிட வேண்டியதில்லை. அப்புறம் போனால் தான் சாத்தாங்கள மாதிரி இடம் கூடமே ஏதாவது தலைஞ்சு போயிடும். வழக்கறிஞரை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. மற்றபடி நம்ம நாட்டில் கல் இறக்கக்கூடாது. ஆனால் இப்போ தான் இன்ஸ்டாவிலலாம் கொஞ்சம் கல் விளம்பரம்லாம் வருது.
என்னை பொறுத்தவரை கல்லெல்லாம் விற்கலாங்கிறது என் கருத்து. உங்கள் கருத்து என்ன? வைக்கலாம், இயற்கையிலேருந்து கிடைக்குது, ஹெல்த்தியும் கூட இல்லை சார். பனையேரின்னு சொல்லி நாடார் சமுதாயமே இன்னைக்கு வந்து புலம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் அந்த தொழில் இல்லாமல் போனதுமா. பனையேரி தொழில் ரொம்ப முக்கியம். அவங்களோட அதுலேருந்து தான் கருப்பட்டி வரும், சக்கரை, அது ஒரு கற்கண்டு, பனங்கற்கண்டு சூப்பராக இருக்கும், பாலில் போட்டு குடிச்சா. இதெல்லாம் எங்கேருந்து வரும்? அது செஞ்சால் தானே வரும். வெறும் கல்லுன்னு மட்டும் ஏன் பார்க்குறீங்க? பதநீர் இருக்குல்ல, பதநீர்லேருந்து தான் இதெல்லாம் பிரித்து எடுக்கிறாங்க. அதை போட்டு காய்ச்சினா தான் கருப்பட்டி வரும். ஒரு பெரிய அண்டாவில் போட்டு காய்ச்சுவாங்கம்மா, அப்படியே சிகப்பாக மாறி வரும். கொட்டாங்கஞ்சா வருது இல்லை, அந்த உடங்குடி கருப்பட்டி தான் ரொம்ப ஃபேமஸ். அதை வச்சு பல டூப்ளிகேட் வந்து இங்கே வித்துட்டு இருக்காங்க. ஆலாட்டி அப்பன் கருப்பட்டி கடைன்னு சொல்லி ஃபேமஸாக இருக்கா இல்லையா? இதெல்லாம் அந்த பிராண்டு ஒரு ஊரோட பேருமா அது. ஆனால் நீங்கள் அந்த எவ்வளோ பெரிய பிரான்சிஸ் அந்த கடைக்கு போயிட்டு. ஸோ பொதுவான கருத்து, இந்த மேட்டரை விட்டுருங்க. கல் இறக்கணும்னு சொல்லி எந்த கட்சியுமே மேனிஃபெஸ்டோ கொடுக்கலாமா? யாராவது கொடுத்துருக்காங்க? சீமான் தான் கொடுத்துருக்காருல்ல. கல் இறக்கணும் தானே. அதனால் என்னோட கருத்தெல்லாம் கல் இறக்கணும் தாங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு மரம் 2 மரம் போட்டிருக்காங்கம்மா, எல்லா ஊர்களையும் போட்டிருக்காங்க. அது வந்து நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி அது இருக்கும். அதை போட்டிருக்கவங்க கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, வீட்டுகளில் கொஞ்சம் கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு, அவ்வளோதான் அதோடைய விஷயம். சேல்ஸ் பண்ண அஃபென்ஸ் தான்மா. ஏன்னா அரசாங்கம் தான் ஜாலியாக வைக்கலாம், நம்ம வைக்கக்கூடாது, அஃபென்ஸ் ஆகிடும். ஓகே. ஏன்னா அப்படி போய் தான் இப்போ வந்து வெள்ளச்சாரையும் குடிச்சிட்டு கள்ளக்குறிச்சியில் 54 பேர் இறந்து போனாங்கல்லம்மா. அது அந்த போலீஸோட பெத்தனம் தானே. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அன்னைக்கு வந்து போலீஸ் கண்டுக்கல, போலீஸ் வந்து கண்டுக்கிட்டு இருந்தால் இப்போ 54 பேர் செத்துருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்போ கல் குடிச்சு முந்தா நாள் 15 பேர் டயரியா போயிருக்கு. அப்போ அந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் தானே அந்த இடத்துலன்னு கேட்குறேன். என்னோட கருத்து கேட்குறேன், உங்களுக்கு என்ன கருத்து தோணுதுன்னு கேட்குறேன். கரெக்டா. நம்ம சின்ன சின்ன தவறுகளை விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது தப்பாயிடும். அரசாங்கமே கல் விற்கலாம்னு சொல்லிடுச்சுன்னா யார் கேட்க போகிறதுலே? டாஸ்மாக் கடை கேட்குறாங்களா என்ன? கவர்மெண்ட் பாட்டில் தானேம்மா. அப்புறம் பிளாக்ல ஓட்டுறதுக்கு ஒரு கதை சொன்னாங்க, பார்த்தீங்களா இல்லையா? சரி விட, நம்ம அரசாங்க பாட்டில் தானே வித்தான் விட்டு தொலைப்பாடிட்டாங்க. இப்போ கேஸ் போடுறதில்ல, நைட்டில் பிளாக்ல ஓட்டுறாங்கல்ல, நம்ம கவர்மெண்ட் பாட்டில் தானே தொலைஞ்சு போது விடுங்க. வெளிமாநில சரக்காக வாங்கி விற்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அப்புறம் கல் மட்டும் வெளிநாட்டில் தான் கொண்டு மரம் வச்சுருக்காங்க. இது ஏதோ ஒரு கைத்தடுதலாக இது மாதிரி ஆகிப்போச்சு. பொதுமக்களும் போலீஸ் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது, போலீஸும் பொதுமக்களை அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன் கருத்து? யாரை இங்கே அடிக்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. எதுவாக இருந்தாலும் விசாரணைக்கு ஒரு முறை இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.